எப்படி கட்டுங்க கரண்டி மறுபடியும் விளக்கம் 33 எலும்புகள்ல இந்த இடுப்பு எலும்பு மட்டும் உட்காருங்க தட்டையா இருக்குன்னு இது பேர் கூபகம்னு சொல்லி பெல்விக் போன். இந்த இடத்துல சேரும் போது சேக்கப் தர மாதிரி எப்படி ஒரு சேர் வச்சுன்னா கீழே புஷ் வைக்கிறோமா, புஷ் தெரியுமில்ல சேர்ல இது புஷ் இருக்குல்ல தேஞ்சு போயிட்டுப்பாங்க, அது மாதிரி தான் இந்த புஷ் மாதிரி வெளியே வந்துடுறதான். 33 எலும்புல இதுதான் மெயின். அடுத்து கழுத்து, எஞ்சான உடம்புக்கு இடுப்பும் தலைக்கு தான் பிரதானம். அதை ஹெல்மெட்டு போடுங்கிறோம். வண்டி வாங்கினா பார்த்து ஒன்று வேகத்தெல்லாம் பார்த்து விடணும். ஸ்பீடாக போய் விட்டோம்னா புது புது இடங்கள்லேயே புது ஊர்லேயும் வேகத்தில் இருக்குது தெரியாது. வியாபாரத்துக்கு போகிறோம் விட்டு தூக்கணும்னு வச்சுக்காங்க, புளி இருக்கிறது தெரியாது. உள்ள விட்டு எடுத்தோம்னா தப்பு நீங்கள் தான் கட்டாமல் அடுத்து இங்கே உடையும். வாகன வாங்கியில் போகிறோம் பார்த்து போகணும். கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். சூரிய நமஸ்காரம் தெரியுமா? சூரிய நமஸ்காரம் பண்ண தண்டாலும் தோப்புக்காரன் கலந்து சூரிய நமஸ்காரம். 10 தண்டால் 10 தோப்புக்காரன். தோப்புக்காரன் விநாயகருக்கு போகிறோம், தண்டால் சிவபெருமானுக்கு போகிறோம். கோயிலில் உளுந்து கும்பிட்றோம் கொடிமரத்துக்கிட்ட. இந்த கொடிமரத்தில் 33 இது இருக்கும், ஸ்டெப் இருக்கும். அதே முனிவர்கள் கையில் வச்சிருப்பாங்க தெரியுமா, டீ மாதிரி, அதுலேயும் 33 இருக்கும். ஒரு மனிதனுக்கு இந்த இடத்துல நரம்பு கட்டாங்க கீழே எதுவுமே வேலை செய்யாது. எவ்வளோ பெரிய கோடான கோடி ரூபா வச்சிருந்தாலும் ஊன்றுகோல் போட்டு தான் நடக்கும். உங்களுக்கு லேசாக வந்திருக்குன்னா அதிக பிரயாணம், அதிக வண்டி ஓட்டுறீங்க. என்னது சொல்கிற புரிஞ்சுங்கள சாப்பாடு அப்புறமேட்டு முடிச்சு நல்லா 4 நாள் வியாபாரம் பார்த்து 4 சம்பாதிக்கணும்னு போறீங்க. இருந்தாலும் உடம்பு பார்த்துக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு மருந்து கொடுத்துருங்க, சரி பண்ணிக்கலாம். பாருங்க ஒன்றும் வேண்டாம். இது இளைஞர்கள் நீங்களா 30 வயசுக்குள்ள இருக்கீங்கல்ல, கொஞ்சம் உடம்பையும் பார்த்துங்க. டெய்லி ஒரு முட்டை சேர்த்துன்னு சாப்பாடு கீரை காய்கறி சேர்த்து பயிர் வகையில சேர்த்துக்கணும். ஏன் 12 மணிக்கு அந்த வைத்தியம் வந்து வெயில் வேர்வை சம்பந்தப்பட்ட வேலை. அதே போல காலையில் இஞ்சி கடும்பல் சுக்கு, மாலையில் கடுக்காய் சாப்பிட்டா கோல் உண்டு கிடக்கு, கிளம்பு கோல் இன்றி கிடக்கும். காலையில் வாதம், மத்தியானம் பித்த, நைட்டு காப்போம். தலை சுற்றி உழுந்துட்டோம் பார்ப்பாங்க. வெயில பார்த்து தலை சுற்றி உழுந்துட்டோம். மத்தியானம் சுக்குமல்லிக்காய் குடிமும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலையில் இஞ்சி கலந்த போது நைட்டு கடுக்காய். அதோட விளக்கம் தான், அது வேற கிடையாது. இதுதான் வைத்தியம். உங்க முரட்டுத்தனமாக செஞ்சால் கிழிஞ்சு போயிடும். பாரம்பரியமான வைத்தியத்தில் இதுதான். ஐயாவுக்கு கீழே விழுந்துட்டனாரு, அதை பிடிப்பு எடுத்து விட்டேன், அவ்வளோ விஷயம். குடலாத்தம் தெரியுமா? தெரியுமா? எல்லா ஊரும் ஒரு பாட்டி இருப்பாங்க, குடலாத்தம் நீவாங்க தெரியுமா? 5 நிமிஷம் மேலே நீவ மாட்டாங்க. திடீர் போட்டு நீ விட்டு நெட்டை எடுத்து விட்டு ஒரு பாடம் போட்டு அனுப்பிட்டு முறையற்ற வைத்தியம் தான். நீ ஆயுர்வேதத்தில் போய் மஜாஜா மாதிரி கொடுத்துது, தாய் மஜாச்சு, என்னென்னமோ மஜாச்சு, நேபாள் மஜாச்சு, தாய்லாந்து. இந்த வைத்தியம் தான். கண்டாலும் தூப்புக்காரனும் போடு, வேறு எதுவுமே வேண்டாம். நல்லா பெருவனும் பயப்பட வேண்டாம். கையில் இருக்கணும், மருந்து சாப்பிட்டு கையில் ஒரு வேலை இருக்கும்போது வாங்கலாம். சரி, எத்தனை